ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது வெறுசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மாதங்கள், தை முதல் ஆணி வரை. இந்த தை மாதம் பிறந்தாலே வழிபிறக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறவன் ரொம்ப ரொம்ப நிறைய பேர். அந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தை பிறந்தால் நிச்சயமாக வழிபிறக்கக்கூடிய ஒரு காலம். ஏன் இந்த மகர ராசி அப்படிங்கிறது உங்களோட ராசியிலிருந்து 3வது இடம், பகைமை மறையக்கூடிய ஒரு இடம், உங்களது ஆற்றல் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம், உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம், முயற்சிகள் சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு இடம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வழியாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள். மற்றபடி உடன்பிறப்புகளின் வழியில் சில அற்புதமான ஒரு நன்மைகளை நீங்கள் காணலாம். இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அற்புதம். அதுமாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும். இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதத்தில் எவ்வளவு நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வச்சிங்களோ அதெல்லாம் வந்து ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இல்லைன்னா ஒரு வாகனம் வாங்கிறது, அதெல்லாம் வந்து டக்குன்னு நடக்கும் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா. அதே சமயம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. உறவினர்களோட கலை நிகழ்ச்சிகள், அதாவது இந்த அவங்களோட வீட்டு திருமண நிகழ்ச்சிகள், இல்லைன்னா அவங்களோட குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகள், இதிலெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சமூக அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக உங்களது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரை மாதம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும், உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நிதானத்தை எதிர்பார்த்து அப்படியே பொறுமையாக போனீங்கனாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அங்கே உட்காந்துருக்கார் மீன ராசியில். கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். குழந்தைகளின் மூலமாக ஒரு குழப்பம், எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியாக வரத்துக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்தபடி வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் அதி அற்புதமான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சமடைகிறார். உங்கள் 6ஆம் இடத்துல உச்சமடைகிறார். உங்களோட தைரியம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் சொல்லவே வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்கள், நீங்கள் பங்குனி மாதத்தில் எப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தீங்களோ அப்படியே வீறு கொண்டு எழுந்த வீரநாச்சியார், அந்த வேலு நாச்சியார் சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி ஒரு பவர் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பெரிய பெரிய மாற்றங்கள், உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரு வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வருமானத்தின் மூலமாக கடன் சுமை குறைய ஒரு முக்கியமான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள், வெற்றி அடையும். உங்களோட உடல் ஆரோக்கியம் முதல்ல சிறப்பாக இருக்குங்க.
ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உடல் ஆரோக்கியம் இப்போ தான் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய வைகாசி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வைகாசி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே அங்கே சூரிய பகவான் உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமையாக வேலை செய்யணும். அதுக்காக இந்த ஒரு மாதமும் நம்ம வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. தொழில் வியாபாரம் எப்பா ஒரு மாதம் லீவுப்பா எல்லோரும் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. போய்த்தான் ஆகணும். எல்லாம் இப்போ சந்திராஷ்டமம் மாதம் வருது. அதுக்காக 2.25 நாள் நம்ம லீவை போட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம வேலைக்கு போகிறோம்ல, கவனமாக இருக்கோம்ல, அந்த கவனம் அவ்வளோதான். ஏன்னா நேத்திக்கு கூட ஒரு அன்பர் சொன்னார், உங்கள் சந்திராஷ்டமம் பார்த்துட்டு தாங்க நான் கரெக்டாக இருக்கேன், அதில் எனக்கு பிரச்சனைகள் குறையிறது அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். கவனமாக இருந்தால் போகிறோம். அதுக்காக வெளியில் போகாமலாம் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே கூட தேடி வரும் சண்டை. அதான் கவனமாக இருந்தால் போகிறோம். அடுத்தபடியாக வரக்கூடிய ஆனி மாதம் அற்புதமான மாதம் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம். ஏன் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதே சமயம் 9ஆம் இடத்துல இருந்துட்டு நேராக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார் 5ஆம் பார்வையா. அற்புதம் தான். ஆனால் சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமராசியில் இருக்கார். 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது அவர் வந்து 8ஆம் இடத்துல அமர்ந்துட்டு 7ஆம் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தை தான் பார்ப்பார் அவரும். ஸோ சூரியனும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். கவனமாக இருந்தேன்னா ரொம்ப நல்லது. எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் நான் எப்போவுமே சொல்லுவேன். எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். எப்பெல்லாம் எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும்? உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு. உடல் ஆரோக்கியம் தாங்க. உடம்பு நன்னா இருந்தாலே நம்ம எல்லா வேலைகளும் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியே பேசுகிற வார்த்தைகள் என்றைக்குமே அதுதான் நிற்கும். பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் அப்படியே உட்காந்துட்டுருக்கும். அது மட்டும் மறையவே மறையாது. நீங்கள் கொடுத்த காசு கூட மறைஞ்சிடும். அவன் செலவு பண்ணிடுவான். ஆனால் நீங்கள் பேசின வார்த்தைகள் மட்டும் அங்கேயே இருக்கும். அதுதான் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அது எப்போவுமே உண்டு. கரெக்டாக வண்டி எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்டேல? பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா? பார்க்கலன்னா எங்கே வழியில் நிற்கும் வண்டி. அப்புறம் தள்ளு அப்படி இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தள்ளு தான். கரெக்டாக. அப்போ நீங்கள் வண்டி எடுக்கும்போதே பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக வீல்லாம் கரெக்டாக இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, காற்று இருக்கா, அது இருக்கா, எல்லாம் பார்த்துக்கலாம். அதுமாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, லைசன்ஸு அது இது எல்லாம் இப்போ ஃபோனில் இருக்குது. இருந்தாலும் பேப்பர் காப்பியை வச்சுப்பேன். அந்தமாரி கவனமாக இருக்கணும். சரி, இந்த 6 மாதமும் அற்புதமான மாதங்களாக அமைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை திருத்தணி போயிட்டு வந்துருங்க. திருத்தணி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 6 மாதத்தில் ஒரு முறையேனும் முதல்லே போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்தாலே ரொம்ப நல்லது. அப்படி போக முடியல அப்படின்னா அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம். அதுவும் எப்படின்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தனியாக இருப்பார். முருகப்பெருமான் தனியாக இருப்பார். அதை விட வள்ளி தேவசேனா சமேத 2 பேர் இருக்கிற அந்த சன்னதிக்கு போங்க. டக்குன்னு உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவம், உண்மை. டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே இல்லத்தரசிகளோட இருக்கிற முருகனை வழிபாடு பண்ணினாலே மனசில் சந்தோஷம் இருக்கும். எல்லாமே நன்மையாக முடியும். ஏன்னா பாரபட்சம் காமிக்காத ஒரு முருகப்பெருமான் 2 துணைவியோடு இருக்கார். ஒன்று வள்ளி, ஒன்று தெய்வயானை. தெய்வயானை பிராமண குலத்தை சேர்ந்தவர். வள்ளி குரத்தி அந்த சமூகத்தை சேர்ந்தவர். எதுக்குன்னா இந்த பாரபட்சம் கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணினாலே ரொம்ப அற்புதமான உத்தராயண புண்ணிய காலம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் திருத்தணி சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், அல்லது அருகில் உள்ள முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதங்களும் உங்களுக்கு வெகு சிறப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.